இப்போ முருங்கைக்காய் சீசன் நிறைய வந்துருச்சு. முருங்கைக்காய் ஒண்ணே வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 100 வித்த காலம் போச்சு. ஆனா இப்போ வந்து முருங்கைக்காய் நல்ல சீப்பா கிடைக்குது. அந்த நேரத்துல நம்ம இந்த மாதிரி முருங்கைக்காயில ஒரு சூப்பு, ரசம் தான் செய்ய போறோம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இல்லைன்னா முருங்கைக்காய் சாறு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வாங்க இதை எப்படி ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, இன்னைக்கு முருங்கைக்காய் சாறு செய்யறதுக்கு நம்ம வந்து என்னென்னலாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். அப்புறம் முருங்கைக்காய் 4 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் நீளமாகவே எடுத்துக்கலாம். இப்போ இதை வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். பாருங்க, இப்போ வந்து இதுக்கு 2 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். இதிலே கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துடலாம். இது குருணை பெருங்காயம் தான். பாருங்க, கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். நல்லா 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். வச்சுட்டு இதுக்கு என்னென்னலாம் போடலாம், ஃபைனலாக என்னென்னலாம் வறுத்து போடலாம் அப்படிங்கிறத இதை வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி, 1.25 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1.25 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, லேசாக வறுத்தா போதும், ரொம்ப வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் 2 காஞ்ச மிளகாயும் எடுத்துக்கோங்க. இதில் 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை. நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து பொடி பண்ணிடலாம். பாருங்க, இப்போ இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். முருங்கைக்காய் பருப்பு எல்லாம் நல்லா வெந்துருச்சா அப்படின்ட்டு. நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ பாருங்க, இப்போ இந்த முருங்கைக்காய் எல்லாமே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ என்ன பண்ணலாம், இந்த தக்காளியும் இந்த பருப்பையும் நல்லா கடைஞ்சிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த முருங்கைக்காயுமே நம்ம வந்து நல்லா மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுருவோம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சாச்சு. பாருங்க, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நான் வந்து பாருங்க இந்த தண்ணியை வந்து வடிகட்டி இதில் ஊற்றிடுவோம். பாருங்க, இப்போ எல்லாமே என்ன பண்ணலாம், இப்போ கையை வச்சு நல்லா கரைச்சிக்கலாம். இந்த முருங்கைக்காயில் இருக்க சாறு ஃபுல்லாக இதில் வந்து இறங்கிரும். இதை நல்லா வடிகட்டி இப்படி நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. பாருங்க, எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து போட்டுடலாம், இது வேஸ்ட்டு தான். பாருங்க, இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு முருங்கைக்காய் சாறு, அதாவது புளி தண்ணியோட சேர்த்து வச்சுருக்கோம், இந்த தண்ணியை இதில் ஊற்றிடலாம். இதில் வந்து அந்த நாரெலாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. தக்காளி எல்லாம் சேர்ந்து இந்த சைடு சூடாயிட்டு இருக்கு. இப்போ இந்த சைடு இந்த ரசத்தை தாளிச்சிடலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, இதுலேயே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 7 பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்குவோம்.
சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இதிலே 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்குவோம். ஒரே ஒரு பச்சை மிளகாயை 4 கட் பண்ணி போட்டிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதிலே 1 இன்ச் அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க இந்த பொடியை இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ் வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க. நம்ம ரசத்துக்காக கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் எடுத்து இதில் ஊற்றிடலாம். நல்லா கொத்தமல்லி இலையும் இதில் போட்டுடலாம். பாருங்க, இப்போ இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும் போது ரசம் வேறு லெவலில் இருக்கும். லேசாக இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி கொதிக்கணும் இந்த ரசம். அப்படி கொதிக்கும் போது தான் நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். இந்த பருப்பு தண்ணி, முருங்கைக்காய் சாறு, புளி, தக்காளி தண்ணி எல்லாமே சேர்ந்து ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை சாதத்தில் தான் போட்டு சாப்பிட்ணுன்றது இல்லை. இது வந்து நம்ம சூப்பு மாதிரி டம்ளரில் ஊற்றி நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் இருக்க முருங்காயை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீரோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.